ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமாவோட நேம் கேட்குறீங்க, நான் வந்து தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. மௌனம் அமைதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் அது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ட்ராமா வரும். நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா காப்பிரைட் இஷ்யூனால தாங்க சொல்கிறேன், மற்றபடி எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த உள்ளே இருக்க ஃபோன் எடுத்து வெளியே காட்டுறான். நம்ம ஹீரோயின் ஓடி வரதுக்குள்ளே நம்ம ஹீரோ வேணும்ட்டே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். அவள் கீழே விழுகிற மாதிரி போகிறா. அதுக்கப்புறம் அந்த ஃபோனும் பறந்து போயிட்டு நம்ம ஜின் கிட்ட விழுகுது. இப்படியே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போகிறான். அங்கே ஒரு வந்து மோதிரத்தை பார்க்குறான். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை வந்து வாங்கிக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து காலையில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட் ட்ரக்கில். அப்போ வந்து ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. என்ன நினச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, இந்த சாப்பாடை திரும்ப எடுத்துகிட்டு போயிடுங்க, சாப்பாடு என்னமோ ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ரிங்கை கொண்டுட்டு லீ கிட்ட தான் வரான். லீ கிட்ட கொடுக்குறான். லீ ரொம்ப ஹாப்பியாகிறா. ஹீரோ சொல்கிறான், அந்த ரிங்கை பார்த்தோன்னே உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு, ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு, அதான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பிள்ளை வந்து அது வாங்க மாட்டுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு, இங்கே பாரு, ஒரு பொண்ணுக்கு ரிங்கு கொடுத்தா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, ப்ரப்போஸ் பண்ணாதான் ரிங்கு கொடுப்பாங்க பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஓ இப்படி ஒரு விஷயமா வேறு இருக்கா, சரி பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இவனுக்கு கல்யாணம்னு சொன்னோம், அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது. டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் ஞாபகம் வர, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிங்கை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறப்போ, இவன் எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அவளுக்கு போட்டு விட்றான். நம்ம ஹீரோ மேரேஜ்க்கு ஓகே சொல்லி தாங்க அந்த பொண்ணுக்கு ரிங்கை போட்டு விட்றான். அந்த பொண்ணு செம்ம குஷியாகிடுது. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிட்டுருக்காங்க வேலைக்கு. அப்போ வந்து சின்ன வயசில் ட்ரீட் பண்ண அந்த டாக்டரை பார்க்குறாங்க, சூவை. அவரை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னை யாருன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் ஷென்ஷன் அப்படின்ற மாதிரி அவள் எழுதி கொடுக்க, டாக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஷென்ஷன் தான் நின்று அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் என்ன, நம்ம டாக்டரை ஏற்றிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி டாக்டர் கேட்குறாரு, உன் சின்ன வயசு காதல்லாம் எப்படிமா போகுது அப்படின்ற மாதிரி கேட்டால், அது சின்ன வயசோடய போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னமும் நம்ம ஹீரோயினை மறக்கலை. அவர் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்து வச்சு இன்னமும் பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஹீரோயின் இவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதனால ஃபைனலாக அந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் வந்தான்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருப்பான். ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் அடித்து அவன் காலை உடைச்சிருப்பாங்க ஒரு வன்மத்தில். இப்படி தான் நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். இப்படியே டாக்டர் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட, இப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஏமா உள்ளே வந்துட்டு நீ இந்த ஹாஸ்பிட்டலை திரும்ப பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இருந்தாலும் இவன் மனசே கேட்கல. அதனால உள்ளே போயிட்டு திரும்ப சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறா ஹாஸ்பிட்டலை. கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக, அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்க, கரெக்டாக டாக்டர் ஜூ வந்துட்டு, எப்பா நீ யாருப்பா, உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்க, இவன்ட்ட கரெக்டாக வந்து டாக்டர் ஜூ தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ வந்து இந்த சுவி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ, உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சின்ன வயசில் நீ காதலிச்ச இல்லையா, அந்த பிள்ளை இப்போ வந்திருக்குப்பா, அது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இவங்க ஹீரோக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல, வந்திருக்காளான்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு ஓடுறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்து அங்கே போய் பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ அவளை பார்த்துட மாட்டோமா, அவளே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவோட போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் போயிட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு மொட்டை மாட்டில் நிற்க, அங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்ட பொண்ணு போகுது. ஒருவேளை அவள் தான் நம்ம ஹீரோயினாக இருப்பாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து ரெட் கலர் காரை சேஸ் பண்ணிட்டு போகிறப்போ, அவன் கார் வந்து ஒரு பள்ளத்தில் மாட்டிக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாமல் அவன் வந்து குடுன்னு ரோட்லேயே ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கார் ஸ்பீடாக போகுது. இப்படியே மூச்சு இறக்க வந்து நம்ம ஹீரோ நடக்க முடியாமல் உட்கார, நம்ம ஹீரோயினோட கார் அந்த பக்கம் போகுதா. அவங்க வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க, என்னப்பா நீனு வீட்டில் எக்ஸசைஸ் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரோட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னம்மா என்னை பார்த்தா என்ன உனக்கு என்ன நக்கலாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இது மாதிரி என் கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி இப்போ கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இப்போ என்ன செய்ய போகிற, கார்காரவங்களை போய் அடிக்க போறியா, நீ அப்படியாப்பட்ட ஆள் தானே அப்படின்ற மாதிரி இவ கேட்க, சரி அதெல்லாம் விடு, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட்
கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் பல்ல கட்டிக்கிட்டு ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சரி போமா நீ லிஃப்ட்டுக்கு கொடுக்க வேணாம் ஒன்றும் கொடுக்க வேணான்னு போக இங்கே ஹாரனாக அடித்து தள்ளுறாங்க. வா அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க இப்படியே வந்து 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. இந்த மாதிரி லீ தான் பண்ணியிருக்கா இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நம்ம 2 பேருக்கும். நீ என்ன என்கேஜ்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு போயிட்டியா, ஒழுங்கு மரியாதையாக வந்து சேரு டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல ஏம்மா கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டையா என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறப்போ இதுக்கு மேலாம் ஸ்பீடாக போக முடியாதுடா அப்படின்ற மாதிரி செய்கையில் சொல்ல இன்றைக்கி என்னோடய என்கேஜ்மெண்ட்மா தயவு செய்து போமான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போகிறா. கரெக்டான டைமுக்கு நம்ம ஹீரோவை போயிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ஹாலில் போய் ட்ரா பண்ண நம்ம ஹீரோக்கு ஓடி வந்ததுனால என்னென்னமோ முஞ்சருப்பு கருப்பாக கறி மாதிரி அப்படி இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் நல்லாவே வந்து டஸ்ட்டெல்லாம் தொடச்சி விட இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் எல்லை மீறமோன்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. இப்படி நம்ம ஹீரோ ஏதோ பேசி வரப்போ வேண்டாம் உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு லேட் ஆச்சு இல்லையா, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ சொல்ல வராரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய மேளம் தாளமெல்லாம் கொட்டுறாங்க. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு சரியாகவே கேட்கல. அதனால் வந்து நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறாரு. இப்படியே அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பாமல் திரும்ப அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்குள்ளே வந்து நின்று என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயினும் அப்படியே கிளிக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து நம்மளுடைய அந்த லீ கேட்குறா எதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கா, திரும்ப வந்து இங்கே எதுவும் ட்ரபிள் மேக் பண்ண வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என்னை கரெக்ட் டைமுக்கு வந்து கொண்டு வந்து விட்டது அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறோம். ஒரு ப்ராப்ளமில் நான் இருந்தேன் அந்த பொண்ணு தான் கொண்டு வந்து விட்டா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம லீக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. இப்படியே மறுநாள் காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ஒரு புது ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்து நிற்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே. என்னென்னு பார்த்தா நம்மளுடைய ஜின்னு தான் வந்து இந்த ஸ்கர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அதனால தான் வந்து இப்படி வந்து நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களோட ஷாப்பு வைக்கலாம்னு சொல்லி போகிற இடத்துல புதுசாக ஒரு ஆள் ஷாப் போட்டிருக்கான். இவங்க 2 பேரும் நாங்கள் தான் போடுவோம்னு சொல்லி சண்டை போட அவன் ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினையும் ஜின்னையும் போட்டு போலன்னு செம்ம அடி அடித்து போட்டுடுறாங்க. இப்படியே வந்து 2 பேரும் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாப் போடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராலி அவள் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா இது மாதிரி ஹீரோயின் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் டைமுக்கு என்கேஜ்மெண்ட் கூட்டிகிட்டு வந்தா நான் வந்து அவளுக்கு தேங்க்யூ சொல்லணும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நம்ம ஜின்னு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இவள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி இங்கே பாருங்கள் என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டீங்க இல்லையா நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஜென்யூனாக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுமா, நீங்கள் செஞ்ச சாப்பாடு ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சுங்க சாப்பிடவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சி சின்னதாக போயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்பி வச்சிடறா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னா இதை மாதிரி வந்து நல்லா இல்லை அந்த ஃபுட்டை நல்லா செஞ்சால் எப்படி வந்து காசு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறையா சர்ச் பண்ணி நல்லா குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறா. அப்படியே விதவிதமாக சமைச்சு டெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கா இவங்கள வச்சுட்டு. இப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சிட்டா. அவங்க அம்மா கொரியன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருப்பாங்க. இப்போ அதை தான் மெயின் டிஷ்ஷாக கொண்டு வந்து கடை போட்டு வச்சுருக்கா. இருந்தாலும் ஒரு ஈக்காக்காவையும் காணும். அதனால நம்ம ஹீரோயினுக்கு மண்டக்குள்ளே திடுதுப்புன்னு பல்ப் எரியுது. குடுன்னு ஓட ஆரம்பிக்க அதை மட்டும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சின்ன கத்துறான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கொரியா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. இங்கே ஜின்னுக்கெல்லாம் ரொம்ப வெக்கமாக வருது என்ன கன்றாவிடி பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே அந்த காஸ்டியூம் போடவும் அப்படியே வந்து கூட்டமும் வருது. நல்லா காசுக்கெல்லாம் கெட்டுது. வீட்டுக்கு போயிட்டு ஒரே குஷியாக இருக்குது. பயங்கரமாக வியாபாரம் வந்து பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இன்றைக்கி ஜூ அங்கிளுக்கு பர்த்டே. ஜூ அங்கிள் எனக்கு நிறைய சோச்சு வேணும்னு கேட்க அப்படியே வந்து ஸ்டோன் பேப்பர்ஸ் தான் போடுறாங்க யார் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நானே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சாப்பிட வந்திருக்கான். அவன்கிட்ட பார்த்தா ஒத்த பைசா இல்லை எல்லாமே வந்து கிரெடிட் கார்டாக வச்சுருக்கான். இப்படியே வந்து ஏடிஎம் கார்டு தாங்க வேலை செய்யும் அங்கே பக்கத்தில் இருக்க ஏடிஎம் சொல்கிறப்போ ஏடிஎம் கார்டும் என்கிட்ட இல்லை. இப்படி நம்ம ஹீரோயின் பில் போட வந்திருக்கா. 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறோன்னா இதுவும் என்னோட வந்து இன்க்ளூட் பண்ணிவிடுங்க என் கால்குலேட்டோட அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினோட சேர்த்து பில்லை போட்டு கொடுத்துட்றாங்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து பசியில் சாப்பிட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து பணத்தை யார்கிட்டையும் வந்து கடன் வாங்குறது பிடிக்காது உங்கள் நம்பர் சொல்லுங்கள் நான் ரிட்டன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து ஒரு முறை தான் முறைக்கிறான். அதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து நம்பரை எடுத்துக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோயின் வந்து என் பேர் வந்து
ஷென்ஷன் அப்படின்ற மாதிரி எழுதி காமிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஷூ ஷென்ஷனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் பேர் நம்ம ஹீரோவுக்கு தெரியும். பட் நம்ம ஹீரோயின் வந்து கொரியாவில் சொல்லியிருப்பா. அவள் வந்து அவங்க நாட்டு அந்த பேரை சொல்லியிருக்க மாட்டா. அதனால் நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு. இப்படி அந்த பேருக்கான அர்த்தம் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணா. ஹீரோ கேட்குறான், இந்த பேருக்கேற்ற அம்சம் எதுவுமே உங்ககிட்ட இல்லையம்மா, அந்த பேர் எதுக்கு உனக்கு வச்சாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே வெறுப்பாகிறா. நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி வேறு நம்ம ஹீரோயினை காண்டேத்த, எதுக்குமா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பீரு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்மைலை போட்டு உனக்கு எதுக்குடான்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. இந்த பக்கம் நம்மளுடைய ஜின்னிக்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ ஹீரோயினை விரும்புகிறன்றது நல்லாவே தெரியுது, அவளை நல்லாவே நீ பார்த்துக்கிற, எரும மாடு வயசாகிடுச்சு, போய் கன்ஃபியூஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வெக்கப்பட்டுட்டு போயிடுறான். நம்ம புள்ள லவ் பண்ணுறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரு குஷியாக இருக்குது. இந்த பக்கம் 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பயங்கரமான ஒரு வயிறு வெளி வருது. அவனால் ஓட்டவே முடியல காரை, அது வந்து ரொம்பவே சினிங்கிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, பழையபடி இந்த வயிறு வெளி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் டக்குன்னு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வர ரொம்ப நேரம் ஆனதுனால சின்ன ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொடுத்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ டேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் போகிறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கிறான், டைமுக்கு சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு டச்சிங்காக இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜோ அங்கிள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே சொல்கிறாரு, உனக்கு வந்து என் பையனை பிடிச்சிருக்காமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா இது திருதுப்புன்னு இப்படி கேட்குறாப்லேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே சொல்லாததை பார்த்துட்டுமா, விடுமா தப்பாக நினச்சிக்காதம்மா, ஏதோ அங்கிள் தெரியாமல் கேட்டுட்டு உனக்கு பிடிக்காட்டா கூட பரவாயில்ல, நீயும் என் பொண்ணு தான் சொல்கிறப்போ, இல்லை எனக்கு வந்து ஜின்னை வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தானே வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே ஜின்னுக்கு ஒரே குஷி, காலில் தரையில் படலை, அவ்வளோ குஷியாக நின்றுட்டுருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, அவனை நான் ஒரு பிரதராக தான் பார்க்குறேன், ஒரு பிரதராக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்க, இப்படி நம்ம ஹீரோயின் பழசை நினச்சி பார்த்துட்டு, சின்ன வயசில் அந்த பையன் கூட இருந்த ஒரு காதல் மாதிரி யார் மேலேயும் எனக்கு இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அம்மா கூட பேசுகிறா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், உனக்கு அந்த பணத்தை நான் ரிட்டன் தரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோயினுக்கு காலையில் ஒரு ஃப்ளவர் புக்கே வாங்கிட்டு நம்ம ஹீரோ காலங்காத்தாலே நம்ம ஹீரோயினை பார்க்க கிளம்ப 2 பேரும் ஒரே சிக்னலில் தான் நிற்கிறாங்க. டக்குன்னு யாரும் இடிச்சிட்டு போகிறப்ப தான் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கேன். இப்படி அந்த புக்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. கையில் கொடுத்துக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிக்கிறாங்களா. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, என்னடா இவ கையெல்லாம் பிடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா அங்கே பாரு சிக்னல் போட்டிருக்காங்க நடக்காத அப்படின்ற மாதிரி இவ கண்ணால் சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து என் இவ்வளோ மௌனமாக இருக்க, இந்த மௌனம் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, பேசு தயவு செய்து அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து நீ மட்டும் பேச மாட்டேன், நான் மட்டும் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்குறான். நானே இனிமேல் நோட்ஸில் தான் உனக்கு எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சடனாக அவன் இப்படி சொல்லவும் ஹீரோ வந்து சின்ன பிள்ளையில இதை தான் சொல்லியிருப்பான், நீ பேசுகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்து நம்ம சின்ன பிள்ளை ஹீரோ பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறா. இப்படியே நம்ம ஹீரோ வந்து நான் அப்ராட் போகிறேன், இனிமேல் நம்மளால் மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்படி உங்கள் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க. பயங்கரமான மழை பெய்யுது. அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த மழை நிற்கிற மாதிரி தெரியலம்மா, அதனால வந்து நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் காரில் தான் வந்திருக்கேன், கார் அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ கோட்டை பூத்தி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நனைஞ்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல. அவங்க கார்லேருந்து வந்து கொடையெல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம ஹீரோயின் அனுப்ப, ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி மனசில் இவன் நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜின்னையும் ஹீரோயினும் காட்டுறாங்க. ஜின் என்ன சொல்கிறான்னா, ட்ரீட்மெண்ட்காக நம்ம சைனா போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஜூவோட அங்கிளோட பணத்தில் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் வந்து என்னோட பணத்தில் தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்னு சொல்கிறப்போ, சரி அதுதானே உன்னோட பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் பணத்துலேயே ட்ரீட்மெண்ட் பாரு, நம்ம 2 பேர் சைனா போவோம், உன் ட்ரீட்மெண்ட்டை உன் பணத்திலே பார்ப்போம்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு குஷியாக போயிடுது. இப்படி இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இவங்க வந்து இந்த ரோட்டு கடை போடுறது, இப்படியே வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போகுது. நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு பார்சல் வருது சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி ஸ்டாஃப் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோ ஒரு பைட் எடுத்து வச்சு பார்க்குறான். இது நம்ம எக்ஸாக்டாக நம்ம ஹீரோ சின்ன வயசில் சாப்பிட்டா அதே ஃபுட்டோட டேஸ்ட் இருக்குது. அவனுக்கு டக்குன்னு ஹீரோயின் தான்றதை பயங்கரமாக கன்ஃபார்ம் பண்ணுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்ப, இங்கே ஹீரோ மின்னல் வேகத்தில் ஓடி வரான். அவளை எப்படியாவது பார்த்துடணும், அவள் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் மின்னல் வேகத்தில் வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கரெக்டாக ட்ரக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ரொம்ப
டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிறான். இப்போயும் அவளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க வந்து ட்ரக் எடுத்துகிட்டு ஒரு ஒரு பீச் ஓரமாக போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இந்த ஜின் அண்ணன் வந்து எத்தனை நாள் தான் நம்மளை பார்ப்பான், கொஞ்சம் கூட நம்மளை பார்த்து சலிக்க கூட மாட்டுக்கிறானே, இந்தளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிறானேன்ற மாதிரி இவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இந்த பக்கம் இவங்க சைனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறா. அப்பாவும் வழக்கம் போல் வந்து அங்கிளும் நல்லா பார்த்துக்கோமான்ற மாதிரி விஷ் பண்ணி அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் பணம் கொடுத்துருப்பாரு. அந்த பணத்தை நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வச்சுட்டு போகிறா. என்னோட காசில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ரோட்டுக்கடியே இவர் போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே இவர் ஃபாலோ பண்ணி போட, இவர் பின்னாடி இருந்து எனக்கு ஒரு ரைஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறப்போ, இங்கே ஹீரோக்கும் ஒரே ஷாக்கு, அவருக்கும் ஒரே ஷாக்கு. நம்மளுடைய அங்கிள் சொல்லி அனுப்பிடுறாரு, உனக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது போ, நீ ஏதாவது குறை சொல்லி நாட்டாமல் பேசுவ அப்படின்ற மாதிரி அடித்து பற்றி விட்டுறாரு. அங்கே இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க, இப்படியே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு போகிறான். இந்த பக்கம் இவங்க சைனா வந்துடுறாங்க. சைனாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு லக்கி ஸ்டார் மாதிரி வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு ரூமை ஒன்று புக் பண்ணிவிட்டு அவங்க மேலே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரூமில் ஒரே ஒரு பெட் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண, நம்ம ஜின்னு சொல்கிறா, ஒன்றும் பரவாயில்ல, நான் வேணால் வேறு ரூம் வேணால் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல போய் குளின்ற மாதிரி அவனை போய் அனுப்பி வச்சுட்டு, அவன் வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து பெட்ஷீட்டு டவல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த ஷோஃபாவில் நீ படுத்துக்கோ, அங்கே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செப்பரேட் ஆகிடுறாங்க. இப்படியே வந்து காலையில் அந்த ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே பார்த்தா க்யூ பயங்கரமாக இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அட்மிஷனை போட அவங்க சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீங்கள் காமெடி எப்படி பண்ணுறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்க, நான் ஒன்றும் காமெடி பண்ணலப்பா, இப்போ வந்து நிற்கிறவங்க எல்லாம் போன வருஷம் புக் பண்ணவங்க, உனக்கு அப்படியே வந்து சீக்கிரம் பார்க்கணுன்னா நாளைக்கு டாக்டர் வருவார், அப்போ வந்து பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் சொன்னதான் முடிவுன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சிடுமூஞ்சியை தான் காட்டுறாங்க. இவ பேர் சிடுமூஞ்சின்னு வச்சுக்கலாம். புதுசாக ஒரு சிஇஓ வரப்போகிறாரு. ஒரு ஸ்டாஃபால் அங்கே நிற்க முடியல, அதனால் உங்களால் நிற்க முடியலன்னா போங்க அப்படின்ற மாதிரி இந்த சிடுமூஞ்சி அனுப்பி வச்சுட்டு, இது மாதிரி அவளுக்கு வந்து மாதத்தோடைய சம்பளத்தை பாதி கட் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்கிறா. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு இருக்காளா. அப்போது ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி வந்து கேனெல்லாம் பறக்கிட்டு போகிறப்போ, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால், என்விரான்மெண்ட்காகவும் காசுக்காகவும் தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அந்த பையனும் வாங்கக்கா அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோவும் வந்து சைனாக்கு தான் வந்திருக்கான். அவன் ஒரு பில்டிங் முன்னாடி நின்றுட்டு, இந்த பில்டிங் தான் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா கால் கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இதுக்கு கரெக்டான காசு கொடுத்தவங்களை காலி பண்ணி வைக்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்ற மாதிரி சத்தம் போட, நம்ம ஹீரோயின் பின்னாடி அப்படியே வராங்க. இப்படி வந்து இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஹீரோயின் திரும்ப மீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகும்.